வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 6, நல்லெண்ணெய் 100 ml, கடுகு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வத்தல் 25, தக்காளி 5. கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுவோம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனேயும் கருவேப்பிலையை போடுவோம். அதில் கருவேப்பிலை வெடித்தோடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுட்டு அதை நல்லா வதக்கிக்குவோம். கண்ணாடி பதம் வந்தோடனையும் வெங்காயம், தக்காளி, மிளகாய் வத்தலை அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு கிளறிக்குவோம். நல்லா சுருளை கிளறிக்குவோம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா கிளறிக்கிட்டு நல்லா சுருளை கிளறிக்குவோம். நல்ல மிளகாய் நெடியெல்லாம் போயிடும். நல்லா கொதிக்க வச்சு நல்லா கட்டியாக வரும். எல்லா நீரும் சுண்டி கெட்டியாக வரும்போது இந்த 100 ml நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்குவோம். இந்த எவ்வளோ காரம் இருக்கும்ல, அதனால் இந்த நல்லெண்ணெய் அந்த காரத்தை பூரா எடுத்துரும். அவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் நம்ம, அதனால் சுத்தமாக உரப்பே இருக்காது மிளகாய் சட்னியில். இந்த நல்லெண்ணெய் அவ்வளவும் இழுத்துரும் உரப்பை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிளகாய் சட்னி. நல்லா அந்த காரமெல்லாம் போய் இந்த எண்ணெயோட ஊற்றி நல்லா மெரூன் கலரில் வருது பாருங்கள். மெரூன் கலரில் வந்தோடனையும் நம்ம இறக்கி வச்சிடலாம். மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா 1 வீக் கூட எடுத்துக்கலாம், சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.